கொரட்டால சிவா டைரக்ஷன்ல ஜூனியர் என்டிஆர் நடிச்ச தேவாரா படத்தை வர செப்டம்பர் 27 ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காண்டி ஜூனியர் என்டிஆர் சென்னை வந்திருந்தாரு. படத்துக்கான பிரஸ் மீட் ஒன்றும் வச்சிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் ரொம்பவே சூப்பரா தமிழ்ல பேசினாரு. இந்த ஃபங்க்ஷனோட ஆங்கர் ஜூனியர் என்டிஆர் கிட்ட நீங்க டைரக்டா தமிழ் படத்துல நடிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, வெற்றிமாறன் தான் என்னோட ஃபேவரட் டைரக்டர். வெற்றிமாறன் சார் டைரக்டா ஒரு தமிழ் படம் பண்ணலாம், அதை தெலுங்குல கூட டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டேஜ்லேயே ஜூனியர் என்டிஆர் சொன்னாரு. அந்த கிளிப் பாத்தீங்கன்னா இப்போ ரொம்பவே வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை தவிர ஆர்டிகல்ஸ்லயும் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வெற்றிமாறனோட பிக்கெஸ்ட் ஃபேன். வடச்சென்னை தான் என்னோட ஃபேவரட் படம். அவரோட படங்களும் சரி ஸ்டோரியும் சரி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நாங்க 2 பேருமே ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்கோம். ஆனா அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, எனக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நேச்சர் தான் எங்களை கனெக்ட் பண்ணணும்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெற்றிமாறனை தவிர இன்னைக்கு கொடுத்த இன்டர்வியூல நிறைய பேரை பத்தி சொல்லியிருக்காரு. தளபதியை பொறுத்த வரைக்கும் அவரோட டான்ஸ், ஃபைட் இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரெண்டையுமே ரொம்பவே எஃபோர்ட்லெஸ்ஸா பண்றாரு. டைரக்டர் அட்லியும் அவரோட ராஜாராணி படத்தையும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்கிட்ட ஒரு ஸ்டோரி சொன்னாரு, கண்டிப்பா அவரோட ஒரு படம் பண்ணுவேன் அப்படிங்கறதையும் ஜூனியர் என்டிஆர் சொல்லியிருக்காரு. நெல்சனும் லோகேஷ் கனகராஜும் டேலண்டடான டைரக்டர். அவங்களோட ஜெயிலர், விக்ரம் இந்த 2 படங்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதையும் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு.